ஹே காய்ஸ், ஒரு சோலோ டேட்டிங் போகலாமா? அப்படியே ஒரு ஈவினிங் மனசெல்லாம் டயர்டாக இருக்கும்போ, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போ என் காதில் ஒலிச்ச ஒலி தான் கோ டு லோகா மூவி, கோ டு லோகா மூவி. ஏன்னா ஆல்ரெடி என் ஆனந்த் பார்த்ததுனால எனக்கும் பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்புறம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அந்த மூவி லோகா லோகா லோகா. ஸோ நானும் சரி லோகா ஒரு மோட்டிவேஷன் மூவியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் ஆட்டோ பிடிச்சு எங்கே போனேன், மெரினா மாலுக்கு போனேன். மெரினா மாலுக்கு போய் பாப்கார்ன் எல்லாம் வாங்கினேன். முதல்ல பாப்கார்ன் வாங்கினேன், திரும்ப ஒரு பப்ஸ் கூட வாங்கலான்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு இன்டர்வெலுக்கு அப்புறம் வாங்கலான்னு நினச்சி பாப்கார்னோட முடிச்சுட்டேன். அப்புறம் என் சீட்டில் போயிருந்து மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூவி பார்க்க தான் திரும்ப கதை புரியுது. அது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி உள்ள மூவின்னு. அது எதை பேஸ் பண்ணி உள்ள மூவின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி அது 2004-5 பீரியடில் ஏஷியநெட் சேனலில் ஒளிபரப்பான ராத்திரி 10 மணிக்கு ஒளிபரப்பான ஒரு சீரீஸ். அந்த சீரீஸ் என்னன்னா கரமுற்றத்து கத்தனார், ஒரு மலையாளம் சீரீஸ். அந்த சீரீஸில் வர்ற ஸ்டோரியாக்கும் கல்யாங்காட்டு நீலி, அந்த கத்தனார் ஒரு ப்ரீஸ்ட் வந்துட்டு எப்படி இந்த பேயை அடக்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கத்தனார் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன வயசில். பட் ஆஃப்டர் ஏ லாங் டைம் அதை கண்டினியூ பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னா தட் இஸ் நல்லா இருந்தது. அண்ட் நான் ஈவினிங் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் மூவிக்கு போகிறேன்னு. அப்போது என் ஹஸ்பண்ட் ஒரு கமெண்ட் பண்ணார், அந்த மூவியில் வர எச்சி, அதாவது பேய் நானா பார்த்துக்கோங்க. எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் எப்போவுமே ராட்சசி பேய் தான் இல்லை. என்னைக்கு தான் ஒய்ஃப் நல்லவளாக இருந்திருக்கா? ஏன்னா அவங்களோட தப்புகளை நாங்கள் சொல்லி காமிப்போம்ல, அதனால நாங்கள் ராட்சசி பேய் என்னுள்ள பல பெயர்களை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வி அக்செப்ட் தட், நோ ப்ராப்ளம். அப்புறம் சோலோ டேட்டிங்கில் மூவி முடிச்சுட்டு நான் வேஃபிள் அப்புறம் இந்த டோனட் எல்லாம் சாப்பிட்டுட்டு சேஃபாக வந்துட்டு நான் ஹாஸ்டலுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட சோலோ டேட்டிங் ஸ்டோரி.